நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நான் மதி பேசுகிறேன்ப்பா. எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறது? கார் வழியில் நின்றுடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ வர்ற வரைக்கும் 2 hours இங்கே நிற்க சொல்கிறியா? சரி, யாராவது வர சொல்லு. எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன? ஹலோ டாக்டர். என்னாச்சு? உடம்பு சரியில்லை, வண்டிக்கு. நல்ல டாக்டரை யாரையாவது பார்க்கறது? ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவசரமா போறீங்களா? நான் ட்ராப் பண்ணவா? இல்லை, ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சாப்பிடவா? இல்லை, நான் ஒரு 5-6 ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ, நான் அங்கே தான் உங்களுக்கு ஆளுங்க அனுப்பி விடுறது. புரியல. நிறைய ஆயில் எல்லாம் போட்டு டேஸ்டியா சமைச்சு பிபி கொலஸ்ட்ராலோட உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் அனுப்பி விடுறது ரெஸ்டாரண்ட் ஆளுங்க தான். ஃபுட் இண்டஸ்ட்ரி சூப்பரா இருந்தா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சூப்பரா தான் இருக்கும். நல்லா பேசுறீங்க. உண்மைதானே? ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களுக்கு பிபி வருது, ஓகே. நடத்துறவங்களுக்கும் வருதே. ஐ அம் சாரி, நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் கம்பெனி கொடுக்க முடியாது. ஓபி இருக்கு. ஓ, இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஓகேனா நான் வேணா டிராப் பண்றேன். இல்ல இருக்கட்டும். காரை விட்டுட்டு வர மாட்டீங்க? அப்படி இல்லைங்க. நான் வேணா என்ன ப்ராப்ளம்னு பார்க்கட்டுமா? நீங்களா? என்ன என்ன சிரிச்சீங்க? சும்மாதான். என்னாலே ஒண்ணும் பண்ண முடியல, பொம்பளை இவளால என்ன பண்ண முடியும் தானே யோசிக்கிறீங்க? சேச்சே, அப்ப வழி விடுங்க. இல்ல, காலையிலே ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போறீங்க, எதுக்கு கையெல்லாம் கரியாக்கிட்டு? தேங்க்ஸ் ஃபார் யோர் காம்ப்ளிமெண்ட். ஆனா அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எங்க அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கிறது நானா நீங்களா? நீங்க டாக்டர், கார் மெக்கானிசம் தெரியலனா இட்ஸ் ஓகே. கொஞ்சம் வழி விடுங்க. ரியலி? ப்ளீஸ். ஓகே, பாருங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களே. தலைவலி காய்ச்சல்னா பரவாயில்ல, காரை பத்தி தெரியலனா அது தெரியலன்னு சொல்றதுல என்ன இருக்கு? எங்கப்பா இருக்க? சீக்கிரமாப்பா. ஆமாமா, அங்கதான் வெயிட் பண்றேன். என்ன முடியலையா? இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க தான் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது? காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. கையெல்லாம் அழுக்கு பண்ணிருக்கேன், அதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. எப்படி? எங்களுக்கு காருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பார்க்க தெரியும். எப்படிங்க? மனுஷனுக்கே சர்ஜரி பண்றோம், காருக்கு பார்க்க மாட்டோமா என்ன? பெரிய விஷயங்க. இந்த மாதிரி எங்கேயாவது சொதப்பனா யூஸ் ஆகும்னு கத்துக்கிட்டது தான். தனியா இருக்கும்போது எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. தேங்க்ஸ். ஓகே, பாய். பெரிய ஆளுதான் டாக்டர் சிந்துஜா. MBBS, MD, MS and கார் மெக்கானிக். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. என்ன சார் ப்ராப்ளம்? மூக்கு உடைஞ்சிருச்சு சார். ஒன்றும் இல்லை, சரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.
வீட்டுல யாருமா? ஏங்க என்ன கேட்டு? இல்லம்மா, சும்மா பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் வருதான்னு. பக்காவா வருது. கைவசம் ஒரு தொழில் இருக்குது போல. வரதோ, நீயும் முயற்சி பண்ணி பாரு. எதுக்கு? ஏமானமா போறதுக்கா? ஐயா, ஒரு நாடகத்துல வேஷம் போட்ட மாதிரி நினைச்சுக்கோ. ட்ரை பண்ணுமா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அம்மா. எப்படி? அம்மா ரோல்லே அசத்துருவ நீ. பெக்கர் ரோல் கிடைச்சா சும்மா விடுவே. பின்னி எடுத்துட்டேன். அங்கிள் என்ன இதெல்லாம்? ஒன்னும் இல்லம்மா, பாரதி நகர் குடியிருப்போர் சங்கம் ஒரு மாறு வேஷ போட்டி நடத்துறாங்க. அதாம்மா பெக்கர் ரோல் கரெக்டா வருதான்னு பிராக்டிஸ் பண்ணோம். ஏன் வேற ரோலே கிடைக்கலையா உங்களுக்கு? இல்லம்மா, பிள்ளைகளை பெத்த எல்லாரும் ஒரு நாள் இந்த ரோலை போட்டே ஆகணும். உள்ள வாங்க அங்கிள், உட்காருங்க. ஜனனி, உன் டிவி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு ஆண்டி. மாமாவெல்லாம் போட்டோ பிடிச்சு டிவில காட்டிக்கிற, என்ன எப்ப காட்ட போற? நீங்க சொல்லுங்க ஆண்டி, உங்களே இன்டர்வியூ எடுத்துருவோம். எந்த டாபிக்லமா இவ்வளவு இன்டர்வியூ எடுப்ப? அடுத்த வாரம் ஒரு ஸ்டோரி பண்ண போறேன் அங்கிள், ஏன் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு. அதுக்காக ஆண்டி இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கேன். மாடி, மன்மோகன் சிங்கள், சிதம்பரங்கள் போன்ற பெரிய பொருளாதார நிபுணர்கள் லிஸ்ட்ல உன் அத்தையும் சேர்த்துட்டேன். சாரதா, ஒரு கலக்கு கலக்கு. என்ன பேசணும் ஜன்னி சொல்லி கொடுத்துருவல்ல. இதான் உன் டக்கா. கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் எழுதி கொடுத்துறேன். நீங்க டிவில வரணும் அவ்வளவுதானே, வர வச்சிடலாம். வாங்க சார், வாங்கக்கா. என்னப்பா அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு வர சொன்னேன், என்ன விஷயம்? ஜனனி, மகாட்ட கேட்டு அத்தை மாமாவோட ட்ரெஸ் கவர் உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா, நிஜமாவே ட்ரெஸ் வாங்கிட்டியா? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்க நீங்க தான். என் அப்பா அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். ஓ, என்னப்பா நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீயே ஒரு அப்பா, உனக்கு அப்பானா நான் தாத்தா ஆயிட மாட்டேனா? சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். அப்பா, நானே நியாயமா இந்த 5 பொண்ணுங்களுக்கும் அப்பா ரோல் பண்ணியிருக்கணும். கால்ஷீட் பிரச்சனைனால உனக்கு விட்டு கொடுத்துருக்கேன். தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. அது எப்படி சொல்லுவ? கொஞ்சம் யோசிச்சு பேசணும் மதி. என்னை விட 20 வயசு பெரிய ஆளு நீ. என்னவோ ஆசைக்கு அக்கான்னு கூப்பிடுறியன்னு அமைதியா இருந்தா என் அம்மா வைக்கிடலாமா? எப்படி போட்டா பாரு. ஆமாங்க, எனக்கு மகா விட 2 வயசு அதிகம், அவ்வளவுதானே. நானாவது மதி ரோல தான் கேட்டேன், நீ மகாவுடைய ரோலே கேக்குறிய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ஏன் குடுமா? அங்கிள் ஆண்டி, சுபாவோட ரிசப்ஷனுக்கு நீங்க 2 பேரும் தவறாம வரணும். அப்படியே ஆகட்டும். நீங்க தான் முன்னாடி இருந்து நல்லபடியா நடத்தி வைக்கணும். உத்தரவு அம்மா தாயே. அம்மாடி, இந்த 1 கோடி ப்ரோகிராம்ல நான் கலந்துக்கணும், நீதாமா ஏற்பாடு பண்ணணும். அது எங்க சேனல் கிடையாது அங்கிள். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லுமா. கண்டிப்பா சொல்றேன். ஆண்டி, உங்களுக்கு எதுவும் ப்ரோகிராம்ல கலந்துக்க வேண்டாமா? எனக்கு இந்த ஜோடியில கலந்துக்கணும்னு ஆசை. ஜோடியா? என்னம்மா சிரிக்கிற? உன் அத்தை பெரிய ஆட்டக்காரி தெரியல. நிலா அது வானத்து மேலேன்னு அவ ஆட ஆரம்பிச்சான்னா நாள் பூரா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன ஆட சொல்லவா? ஐயோ வேண்டாம் அங்கிள், நோ நோ. அதெல்லாம் கிடையாது. சாரதா இப்போ ஆடியே தீருவா. சாரதா, டனங் டனங் Please, டனங் uncle. டனங் டனங். ஐயோ. நிலா அது வானத்து மேலே. அருமையான பொண்ணுப்பா. ஆமா சார், அவ அடிக்கிறது என்ன மட்டும்தான். குஞ்சு மெரிச்சு கோழி முடமாயிடுமா என்ன? இந்த பழமொழி வேற மாதிரி இல்ல வரும். விடே, பழமொழியை சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதி. எதுக்கு சார்? சொன்ன பேச்ச கேட்காத பிள்ளைங்களை பெத்தவங்க லேசில மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சாகர வரைக்கும் குத்தி காட்டி கொதறி தெளிவாங்க. நீ பெரிய மனசோட சுபாவை ஏத்துக்கிட்டிய, நிஜமாவே சந்தோஷமா இருக்குப்பா. சார், என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். உன் மனசு எனக்கு தெரியும், ஒன்னும் கவலைப்படாத. ரிசப்ஷன் பிரமாதமா நடக்கும். அது முடிஞ்ச கையோட மகாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். அது போதும் சார். நீங்க 2 பேரும் தான் வெட்டியா இருக்கிறோம். நீ போன்னு விரட்டுற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம்.
பேரும் பேசாம இருக்க எதுக்காக காஃபி சாப்பிட வரணும்? பேசாம கஷாயம் சாப்பிட போயிருக்கலாம். அப்பா 10 டேஸ்க்கு அப்புறம் பல்ப் எரியுது ஃபேஸ்ல. ஈவினிங் சினிமா போலாமாடா? இல்லடா, இன்னைக்கு வேண்டாம். சுபா, நீ வரியா? ஈவினிங் ட்ரெஸ் வாங்க போறோம். மறந்துட்டியா? ஆமால, மறந்தே போயிட்டேன். விக்கி, நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? வீட்ல எல்லாரும் வருவாங்க. விக்கியும் எதுக்கு? உங்க வீட்டாளுங்க உண்டதானே கவனிப்பாங்க. என்ன அப்படியே டீல்ல விட்டுருவாங்க. இவன் வந்தா கரெக்டா செலக்ட் பண்ணுவான். டேய், ட்ரெஸ்ஸு தானே, நம்ம தனியாக போய் எடுத்துக்கலாம். ரிசப்ஷனுக்கு கோட் செலக்ட் பண்ணோம்டா. இவங்க அப்பா தான் ஸ்பான்சர். இனி லைஃப்ல ரிசப்ஷன்லாம் வரப்போகுதோ என்னவோ, செம்மையா செலக்ட் பண்ணோம். நீயும் வா. டேய், நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க, நான் எதுக்கு? நீங்கள் போயிட்டு வாங்க. சுபா ஃபேமிலி தானே, சும்மா வா. ஒன்று பண்ணலாம் சுபா, நேராக கடைக்கு போயிடலாம். எனக்கு ட்ரெஸ்ஸை நம்ம 3 பேரும் ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ளீஸ் அசோக், நான் வரல. டேய், லைஃப்ல 10-12 லவ் ஃபெயிலியர் ஆனவன்லாம் சும்மா இருக்கான். ஒரு லவ் பண்ணதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? வாட் மேன்? அது ஒன்றுன்றனால தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பாடுறா ஃபீலிங்க. விட்றா விட்றா, நான் தான் சொன்னல எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு. கிட்டத்தட்ட பக்கத்துல போயிட்டேன். எப்படியாவது பிடிச்சி உங்களை சேர்த்து வைக்கல, நான் இந்த வேலையை விட்டே போயிடுறேன்டா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தேவையில்லாமல் உன் வேலை தான் போகுது இல்லை சுபா? நோ, அசோக் சொன்னா சொன்னதுதான். கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு. பார்க்கலாம். ஷேவ் பண்ணாம தெரியறது, சாப்பிடாம கண்ணம் டொக்கு விழுறது, இதெல்லாம் சரி பண்ணு. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு இவன் அவன் இல்லைன்னு ஓடிட போகுது. யாம் இருக்க பயமேன். டோன்ட் வரி. காஃபி மட்டும் போதுமா? எனக்கு பசிக்குது. சாண்ட்விச் வேணும். உனக்கு என்னடா? எனக்கு எது வேண்டாம். சுபா, உனக்கு? காஃபி போதும். இல்ல, உனக்கு சேர்த்து சாண்ட்விச் வாங்கிக்கிறேன். ஹே, நீ பண்றதெல்லாம் பார்த்தா அசோக் ஈஸியா கெஸ் பண்ணிடுவான். எனக்கு பயமா இருக்கு விக்கி. ஏன்? நம்ம லவ் தெரிஞ்ச அசோக் கோவப்படுவான்னு நினைக்கிறியா? நம்ம லவ்வா? என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை எப்ப சொன்ன நீ? எப்போ சொன்னா என்ன? என் லவ் உண்மை தானே. இன்னும் ஹானஸ்டா சொன்னா இப்பவும் ஐ லவ் யூ சுபா. ப்ளீஸ் விக்கி, இது மாதிரி நீ யோசிச்ச விஷயம் கூட எனக்கு தெரியாது. அசோக் இதை பத்தி பேசும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கு எனக்கு. உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்னதான் லவ் பண்ணனு அசோக்குக்கு தெரிஞ்சா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? நான் சொல்றத அவன் நம்பலனா என்ன ஆகும்? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப நான் கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல. அதான் கேக்குறேன், நீ ஏன் கஷ்டப்படுற? நீ ஒரு விஷயம் நினைச்ச, அது இல்லன்னு தெரிஞ்சிடுச்சு, தூக்கி போட வேண்டியதானே? எவ்வளவு ஈஸியா சொல்ற பாரு. இந்த ப்ராப்ளமே ஏதோ வேணாம் தான் நான் பெங்களூர் போறேன்னு சொன்னேன். நான் போயிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஏன் விக்கி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அப்படியே இருக்க முடியாதா? என்னால உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியாது சுபா. இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம 3 பேருக்குமே கஷ்டமாயிடும் விக்கி. நீ பிஹேவ் பண்றது, பேசுறது எல்லாமே பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அப்படியே வேற ஒரு ஆளா தெரியற. ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. நீயே காட்டி கொடுத்துருவ அசோக் கிட்ட. பயப்படாத, நான் அசோக் கிட்ட நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். உன் லைஃப்ல என்னால எந்த பிரச்சனையும் வராது. நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நீ யாரோட வேணா இரு, உன்னை இங்க வச்சிருக்கேன் சுபா. ப்ளீஸ் விக்கி, உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடில இருந்தே அசோக்கோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். சோ ஒருவேளை நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட நான் வேணான்னு சொல்லிருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப இவ்ளோ டிப்ரெஸ் ஆயிருக்க மாட்டல? ப்ளீஸ் சுபா, போதும். உனக்கு வேணா நான் வேற யாரோ தேர்ட் பர்சனா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ அப்படி இல்லை. என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை பார்த்தா தானே உனக்கு பயமா இருக்கு. உன் கண்ணு முன்னாடி கூட இனிமே வரமாட்டேன். எங்கேயாவது போறேன், எங்கேயாவது. இப்ப நீ ரொம்ப மாறிட்ட அசோக். காலையில இருந்து 10 தடவை சொல்லிட்டேன். இப்ப என்ன பாத்தியா? எவ்வளவு எரிச்சலா கேக்குற பாரு. முன்ன எரிச்சல் வரும், பட் காட்டுறதில்ல, அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் உரிமையா பேசுறேன், போதுமா? ஏன் இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? சரி, நான் பேசுவேன். நடுவில் யார் உட்காந்துருக்காங்க? இவ்வளவு கேப் விட்டுருக்க?
என்ன பின்னாடி வண்டி வெயிட் தாங்காம முன்னாடி பேலன்ஸ் போயிட போகுது. ஹே ஸ்டாப் இட். ஏய் சரி சரி கோச்சிக்காத. ஹே ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, ஸ்டாப் இட்டா. நான் கூட கோவிச்சர் கிளம்புறியோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு. அதுக்கு அது புரிஞ்சுக்கோ. ஏ அசோக், நீ வரலையா? ஐயே நீ ஷாப்பிங் போற, நான் வரலப்பா. உள்ள வந்தா பில்லு கொடுக்கணும், அதுக்கு தானே இப்படி எஸ்கேப் ஆகுற? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே என் கள்ளி. அப்பா எனக்கு ஒரு 50,000 உனக்கு ஒரு 50,000 கொடுத்தாரு. சரி வரலனா விடு, அதுக்கும் சேர்த்து நானே வாங்கிக்கிறேன். அடி பாவி, அத சொல்லவே இல்ல. என் தங்க மாமா, என் பொண்ணு மாமா, பிரெஞ்சு தாடி மாமா, என் தெய்வ மாமா மாமா. அப்ப வரியா? சரி நான் வரேன், நீ போ. சரி ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி நான் வரேன், நீ போ. சரி ஓகே. அண்ணே ஒரு லைட்ஸ் தாங்க. அம்மா ரோட்ல யாரையோ ஒருத்தரை பாக்குற மாதிரி உன்னை பார்த்து விசாரிக்க வேண்டியதா இருக்கு. அது இல்லம்மா. மறந்துட்ட என்ன கூட இல்லடா. இல்லம்மா, அது எப்படிமா நான் உங்களை மறப்பேன்? அதான் நான் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்ல நீ. இப்ப ரிசப்ஷன் வேற நடக்க போகுது. சாரிமா. சாரி சொன்னா சரியா போச்சா? எங்க இருந்துடா உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? அப்பாவையும் அம்மாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? கிளம்பு நீ முதல்ல. எங்க? நம்ம வீட்டுக்குடா. இப்ப எதுக்கு? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாரு, 10 மாசம் சுமந்து பெத்தவ சொல்றேன், வாடா வீட்டுக்கு. இல்லம்மா, அது வந்து நீங்க போங்கம்மா. வரியா இல்லையா? இப்போ ஏறுடா வண்டியில. இல்லம்மா. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற. நீ போனதுல இருந்து உங்க அப்பா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு வீட்டுல. நீ என்னடானா அசால்ட்டா நீ போ நான் வரேங்கிற. கிளம்புடா முதல்ல. நம்ம சொந்தக்காரங்களை பத்தி உனக்கு தெரியாது? அவங்க என்ன பேச்சு பேசிருக்காங்கன்னு தெரியுமா? குடும்பமான மரியாதை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப ரிசப்ஷன் வச்சு பப்ளிசிட்டி வேற பண்ணுவ இல்ல? இத பாரு, வண்டியில ஏறு சொல்றேன்ல. அம்மா சுபா, இப்ப நீ என் கூட வரலன்னா இப்ப நீ என்ன பாக்குறதுதான் கடைசி தடவையா இருக்கும். அம்மா இத பாரு சொல்றேன்ல, ஏறுடா. பேசுற வரைக்கும் போதும், வாடா முதல்ல வா. ஏறுடா, உள்ள போ.